அனுஷா மேடம். வணக்கம். நான் ஜெய்ஷ்மா தஜண்ணா. வணக்கம் வணக்கம். நேற்று பர்த்டே பூஜை எல்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது அண்ணா. உங்களுக்கு என்ன ஆன்லைன் தானே? ஆன்லைன் தான். நீங்க சென்டருக்கு போனீங்களா? நான் போல, ஆனா இதுக்கு போனோம் அண்ணா, பாண்டிச்சேரியில கூப்பிட்டு இருந்தாங்க. அப்படியா? அதனால இங்கேருந்து ஒரு 3 பேர் அங்க போனோம் பர்த்டே பூஜாக்கு பாண்டிச்சேரிக்கு. அப்படியா? தீபக் சார்னு சொல்லியிருந்தேன். நேத்தி தீபக் அண்ணா, நானு, அப்புறம் நிர்மலா ஆண்டி 3 பேரும் பாண்டிச்சேரி போனோம். ஓ அப்படியா? ஓகே. அங்க எத்தனை பேர் இருந்த நேரடியா இதுல? நேத்தி ஒரு 60 பேர் இருந்தாங்க பூஜைக்கு. ஓ அப்படியா? பாண்டிச்சேரியில யாரு அங்க மெயின் கோஆர்டினேட்டர்? இப்ப அதான் இவங்க எடுத்திருக்காங்க, மணிமொழின்னு. இப்பதான் அவங்க கோஆர்டினேட்டர் ஆயிருக்காங்க. ஓ அப்படியா? அதுதான் கூப்பிட்டாங்க வாங்க அப்படின்னு. சரி அப்படி நல்லா போயிட்டு இருக்கா பாண்டிச்சேரி கலெக்ட்? போயிட்டு இருக்கு அண்ணா. போயிட்டு இருக்கு. அதான் மறுபடியும் லாக்டவுன் வரும்னு நீங்க சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு வேவ் வருதா அப்படின்னு சொல்றாங்க. இருக்கு, நார்த்ல நிறைய ஸ்ப்ரெட் ஆயிருக்கு இந்தியால. பட் லாக்டவுன் இங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மேபி ஆஃப்டர் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு எவ்ரிபடி ஆர் எக்ஸ்பெக்டிங். எலெக்ஷன் அப்போ ஏப்ரல் 7th நினைக்கிறேன். ஆமா 7th. ஒன்லி வந்து இதுதானே சட்டசபை, அதாவது எம்எல்ஏ. ஆமா லோக்கல் இதுதான். ஸ்டேட் தான். சீஃப் மினிஸ்டர் இல்ல, ஸ்டேட் எலெக்ஷன் தான். அப்போ ரொம்ப இன்னைக்கு மூலாதாரம் இன்னும் டீப்பா போல, நீங்க ஸ்பான்டேனியஸா பண்ணுங்க. இந்த வீக் மூலாதாரம் டீப்பரா கவர் பண்றோம். சரி நீங்க பண்ணுங்க. ஆனா இன்னும் மந்த்ராஸ் யாருக்கும் ஆரம்பிக்கல இல்லனா? ஷார்ட் ஃபார்ம்ல ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது அந்த டெய்டி நேம் ஓம் ஸ்ரீ டெய்டி நேம் அண்ட் நமோ நமஹ. ஷார்ட். ஓகே. ஷார்ட் ஃபார்ம்ல பண்ணலாம். மார்னிங் மெடிடேஷன்ல ஃபுல் அந்த டியூஸ்டே தர்ஸ்டே மார்னிங் இருக்கு, அதுல டியூஸ்டே தர்ஸ்டே ஃபுல். ஓகே. இதுல வந்து இந்த கொஞ்சம் மிக்ஸ் இருக்குறாங்க புதுசு. ஆமாமா புரியுறதா. சோ நீங்க ஷார்ட் ஃபார்ம் பண்ணலாம். இல்ல டெய்டியோட இது கேட்டு நம்ம ப்ரே பண்ணலாம். அப்படியும் பண்ணலாம்.
அப்புறமா எல்லோருக்கும் வணக்கம். ஜெயகிருஷ்ணன் சார் வணக்கம் சார். சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். சாத்தியமா நீங்க? ஜெயஸ்ரீ மாதாஜி, குட் மார்னிங். குட் மார்னிங் ஜெயஸ்ரீ மாதாஜி, மதன தீதி, நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஃபைன், பேக் டு நார்மல். ரொம்ப நல்லது. Took in charge of kitchen from yesterday night. Back to normal. செகண்ட் டோஸ் தான் கொஞ்சம் ஹெவியா இருக்கு. சார் இப்படித்தான் சொல்றாங்க நிறைய பேர். செகண்ட் டோஸ் சைடு எஃபெக்ட் பரவாயில்ல, அது முடிஞ்சது அந்த இது. ஆமா, ஜஞ்சட்டிங்க அமெரிக்காலே முடிஞ்சு போச்சு. விஜயலட்சுமி மேடம், ஜெயஸ்ரீ மாதாஜி. கிருஷ்ணகுமார் சார், பரமேஸ்வரி மேடம், மதி மேடம், எல்லோருக்கும் வணக்கம். சொல்லுங்க கிருஷ்ணகுமார் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ஜெயஸ்ரீ மாதாஜி, மதி மேடம். பரமேஸ்வரி மேடம், குட் மார்னிங், வணக்கம். யுவராஜ், குட் மார்னிங், குட் ஈவினிங் உங்களுக்கு. குட் மார்னிங். வணக்கம் வணக்கம். குட் ஈவினிங், வணக்கம், வெல்கம். அனுஷா மேடம், ஒரு 5 minutes கொடுக்கலாம். சரி அண்ணா. குட் மார்னிங். ஹலோ, வணக்கம். குட் மார்னிங் கிருபா மேடம். வணக்கம் வணக்கம். வணக்கம். வாங்க, வணக்கம். இது ஃபேஸ்புக் வழியாக இணைந்திருக்கும் சாம் நந்தினி மற்றும் சரஸ்வதி மேடம், நிஷாந்தி, எல்லோருக்கும் வணக்கம்.
எல்லோருக்கும் மீண்டும் வணக்கம். பிருந்தா மேடம், உதயகுமார் சார், ராதா பாலகிருஷ்ணன் மேடம், மீரா ஜெயராஜ் மேடம், எல்லோருக்கும் வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி வணக்கம். வணக்கம் ஜெய் ஸ்ரீ மாதாஜி. வணக்கம் உதயகுமார் சார். வணக்கம் ராதா. வணக்கம் 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 மீரா ஜெயராஜ். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், வெல்கம். வணக்கம். நாங்கள் இப்போது ஆரம்பிக்கலாம். இன்றைய தியானத்தை சென்னையிலிருந்து திருமதி அனுஷா அவர்கள் நடத்தி செல்வார்கள். எனவே தயாராகுங்கள் தியானத்திற்கு. வணக்கம். அனுஷா மேடம். ஆரம்பிக்கலாம். இரு உள்ளங்கையும் மடி மீது வைத்துக் கொள்ளலாம். கண்களை மூடிக்கொள்ளலாம். ஒரு சிறிய பிரார்த்தனையோடு இன்று இந்த கூட்டு தியானத்தை ஆரம்பிப்போம். நாம் கண்கள் மூடிய நிலையில் ஸ்ரீ மாதாஜியின் திரு உருவத்தை நம் இதயத்தில் வைப்போம். அன்னையே, எங்கள் இதயத்தினுள் வாருங்கள்.
அன்னையே, எங்கள் இதயம் தூய்மை அடையட்டும். தாங்கள் எங்கள் இதயத்தினுள் வாருங்கள். இன்று இந்த கூட்டு தியானத்தை தாங்கள் வழிநடத்தி தாருங்கள். மெதுவாக கண்களை திறந்து கொள்ளுவோம். நாம் காணொளியை பார்த்து கூட்டாக குண்டலினி உயர்த்தி கவசமிட்டுக் கொள்ளுவோம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten up there. One. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. கண்களை மூடிக்கொள்ளலாம். 2 உள்ளம் கையும் பூமியின் மீது பூமி மாதாவிடம் நாம் சூஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரத்தில் உள்ள அனைத்து எதிர்மறை சக்திகளும் பூமியின் வழியாக நீக்குமாறு கேட்டுக்கொள்ளுவோம். பூமி தாயே, எங்களை முழுவதும் தூய்மைப்படுத்துங்கள். இடது உள்ளங்கை மடி மீது, வலது உள்ளங்கை தொடர்ந்து பூமியில் இருக்கட்டும். நம்முடைய இடது நாடியை சமநிலைப்படுத்துவோம். நம் இடது நாடியில் ஸ்ரீ மகாகாளியும் ஸ்ரீ பைரவநாத்தும் இருக்கின்றார்கள். அன்னையே, எங்களுடைய இடது நாடியில் உள்ள அனைத்து தேவையற்ற கடந்த கால நினைவுகளை பூமியின் வழியாக ஈர்த்து கொள்ளுங்கள். எங்களுடைய இடது நாடியை எப்பொழுதும் ஸ்ரீ மகாகாளியும் ஸ்ரீ பைரவநாத்தும் ரட்சிக்கப்படட்டும்.
நம்ம மனசார கேட்போம். நம்முடைய இடது நாடியை அவர்கள் எப்பொழுதும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க தான் நம்மள பாதுகாப்பா வச்சுக்கிறாங்க. நம்ம இடது நாடியை. அன்னையே எங்கள் இடது நாடியில் ஸ்ரீ மகாகாளியும் ஸ்ரீ பைரவநாத்தும் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் முழுவதுமாக நம்புகிறோம். கவனம் முழுக்க நம் இடது நாடியில இருக்கட்டும். மிக இயல்பாக நம்முடைய இடது உள்ளங்கையை நாம் பார்க்கலாம். அன்னையிடமிருந்து வரும் நுண் அதிர்வுகளால் நம்முடைய இடது நாடியானது முழுமையும் தூய்மை அடைகின்றது. அதை நம்மால் உணர முடியும். மிக இயல்பாக நம்ம கவனத்தை இடது உள்ளங்கையில் வைக்கலாம். எந்த ஒரு முயற்சியும் தேவையில்லை. மெதுவாக நம்முடைய வலது உள்ளங்கை மடி மீது, இடது உள்ளங்கை ஆகாயத்தை நோக்கி நம்முடைய வலது நாடி சமநிலைப்படுத்த போறோம். நம்முடைய வலது நாடியில் ஸ்ரீ மகா சரஸ்வதியும் ஸ்ரீ அனுமாரும் இருக்கிறார்கள். அன்னையே எங்கள் வலது நாடியில் உள்ள அனைத்து எதிர்மறை சக்திகளும் ஆகாயத்தின் மார்க்கமாக ஈர்க்கப்படட்டும். எங்கள் வலது நாடியில் உள்ள அதிகப்படியான வெப்பமும் ஆகாயத்தின் மார்க்கமாக ஈர்க்கப்படட்டும். எங்களுள் ஏதேனும் தேவையற்ற எதிர்கால பத்தின சிந்தனையோ கவலையோ பயமோ இருந்தால் அதனை முற்றிலும் எடுத்துவிடுங்கள் அன்னையே. நம்முடைய முழு கவனமும் நம்முடைய வலது நாடியில் இருக்கட்டும். மிக இயல்பாக நம்முடைய கவனத்தை நம்முடைய வலது உள்ளங்கையில் எடுத்துச் செல்லுவோம். நமக்கு நுண் அதிர்வுகள் தெரிகின்றதா என்பதை பார்ப்போம். தெரியவில்லை என்றால் மறுபடியும் நாம் ஒரு குழந்தையைப் போல கேட்க வேண்டும். அன்னையே என்னுடைய வலது நாடியை தூய்மைப்படுத்துங்கள்.
இடது உள்ளங்கை மடி மீது கவனம் நம்முடைய நடுநாடி சுழுமுனை நாடி. இங்குதான் ஸ்ரீ மகாலட்சுமி இருக்கிறார்கள். அவர்கள்தான் நம்முடைய ஆத்ம முன்னேற்றத்தை நிலைநாட்டுகிறார்கள். அன்னையே நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் இருக்க வேண்டும். கவனத்தை மெதுவாக நம்முடைய முதல் சக்கரம் மூலாதார சக்கரத்திற்கு எடுத்துச் செல்வோம். நம்முடைய இடது உள்ளங்கை மடி மீது, வலது உள்ளங்கை பூமியை நோக்கி. நம் இடது மூலாதாரத்தில் கவனத்தை வைப்போம். நம்ம எங்க காலும் உடம்பும் சேர்றதோ அந்த இடத்துல உட்காரும் இடம், அந்த இடத்துல கவனம் வைப்போம். இடது மூலாதாரத்தில். நாம் மனதார கூறுவோம், அன்னையே, தங்கள் அருளால் நான் குழந்தை உள்ளத்துடன் கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்கின்றேன். நம்முடைய இடது மூலாதாரம் தூய்மை அடைவதற்கு இதை கூறுகின்றோம். அன்னையே, தங்களின் அருளால் நான் குழந்தை உள்ளத்துடன் கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்கின்றேன். இடது மூலாதாரத்தில் ஸ்ரீ நிர்மல் கணேஷா அவர்கள் இருக்கின்றார்கள். அன்னையே, தங்களின் அருளால் நான் குழந்தை உள்ளத்துடன் கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்கின்றேன். என் இடது மூலாதாரத்தில் ஏதேனும் எதிர்மறை சக்திகள் இருந்தால் அவை முற்றிலும் பூமியின் வழியாக நீக்கப்படட்டும். மெதுவாக நம்முடைய வலது உள்ளங்கை மடி மீது, இடது உள்ளங்கை பூமியை நோக்கி. நம்முடைய வலது மூலாதாரத்தில் ஸ்ரீ கார்த்திகேயர் இருக்கின்றார். அன்னையே, தாங்களே அனைத்து தீய சக்திகளையும் அழிப்பவர். என்னுள் இருக்கும் அனைத்து தீய சக்திகளும் அழித்து விடுங்கள். என் வலது மூலாதாரத்தை முற்றிலும் தூய்மைப்படுத்துங்கள். மனதார கேட்போம்,
அன்னையே, என்னுடைய வலது மூலாதாரத்தை முற்றிலும் தூய்மைப்படுத்துங்கள். தாங்களே அனைத்து தீய சக்திகளையும் அழிப்பவர். கவனம் முழுக்க நம்முடைய வலது மூலாதாரத்தில். இடது உள்ளங்கை மெதுவாக மடி மீது கொண்டு வருவோம். கவனம் நம்முடைய நடு மூலாதாரத்தில் இருக்கட்டும். அன்னையே, எங்களுக்கு ஸ்ரீ கணேசரை போன்று கள்ளம் கபடமற்ற தூய்மையான ஞானத்தை தாருங்கள். ஸ்ரீ கணேச தத்துவத்தை எங்களுடைய மூலாதார சக்கரத்தில் நிலைநாட்டுங்கள். கவனம் மெதுவாக நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரம், நம்முடைய குண்டலி அன்னை ஒவ்வொரு சக்கரத்தை கடப்பதற்கு ஸ்ரீ கணேசரனுடைய அருள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு சக்கரத்திலும் நாம் ஸ்ரீ கணேசரை நினைத்து அவருடைய அருளை கேட்போம். கவனம் சுவாதிஷ்டான சக்கரத்தில்.
கவனம் நாபி சக்கரம், வயிற்று பகுதி, கவனம் நாபி சக்கரத்தை சுற்றியுள்ள பவசாகரம், கவனம் அனகத சக்கரம், ஹிதய சக்கரம், கவனம் விஷுதி சக்கரம், தொண்டை பகுதி, கவனம் நெற்றி பகுதி, ஆக்ஞா சக்கரம், கவனம் நம்முடைய சகசிராரம், தலை உச்சி குழி, அன்னையே எங்களுக்கு எண்ணங்கள் அற்ற விழிப்பு உணர்வு நிலை தாருங்கள். நாங்கள் இதே நிர்விச்சார ஸ்திதியில் இருக்க எங்களுக்கு அருள் புரியுங்கள். கவனம் தொடர்ந்து நம்ம தலை உச்சி குழியில வச்சு சிறிது நேரம் தியானத்தில் இருப்போம். எண்ணங்கள் ஏதாவது வந்தால் மட்டும் நான் மன்னிக்கிறேன்னு சொல்ல போறோம்.
இதே ஸ்திதியில் இந்த நிலையில் தொடர்ந்து நம் கவனம் சகஸ்ராராவில் வைத்து ஸ்ரீ மாதாஜியின் அருளுரையை இப்போது கேட்போம். மெதுவாக நம் கண்களை திறந்து கொள்ளலாம். Today, we are going to worship Sri Ganesha. As you know, in the whole of Europe, America, England, they have lost faith in Sri Ganesha. Nor do they care for his powers and for his blessings. As a result, all his blessings are not on these countries. The first blessing of Sri Ganesha, which is, I think, is the highest, is the wisdom. That we learn what is good for us and what is bad for us, what is constructive and what is destructive. What should we do to achieve our self-realization? Those people who have got wisdom are very lucky people. But wisdom comes from no source but your own understanding of life. When a person starts thinking, why am I doing such and such thing? What is the effect of my doing? What is the result of my behavior? Is it good for me or bad for me? Then wisdom comes. Even if some people know that this is bad for them, still they do not have power to control themselves. Still they do lots of bad things which they should not do. The reason is the power of wisdom is not there. A person is wise who does not only know what is right and wrong, but also he knows very well his own power not to do something wrong. He just does not do it. Wisdom is a complete power within ourselves by which we try nothing. It just spontaneously works through us and we do things which are proper and right. In this wisdom, many people have risen very high in life. For example, we'll take the example of Kabir. Kabir was born to a weaver. They say they don't think he was born to him, but he was found by a weaver, whatever it is. And he belonged to Muslim family. But he realized that the Muslims, as they are practicing their Islam, is not going to give him what he wants.
he has to seek himself. He has to know himself. So what did he do is to go on the bank of river Ganges in Benares, and he stayed there waiting for a great realized soul called as Ramanand, Swami Ramanand. When this Swami Ramanand came back after his bath, immediately caught hold of his feet. After bath, if somebody catches the feet of any Brahmin, he would shout at him. But he was a saint, he was not a Brahmin. He said, "My son, what do you want?" He said, "Sir, give me initiation. I want self-realization." And Swami Ramanand immediately agreed. All the other people said, "Sir, he is a Muslim. He is an orphan, brought up in a Muslim family. How can he give realization? He will not accept any of the principles which look like coming from Hindu religion." Ramanand looked at Kabir. He could see a great seeker there. He said, "You don't know him, I know him." And he took him with him, and Kabira became a great saint after that. He is accepted by Hindus and Muslims because he had that power of wisdom. He went to a man who was not belonging to his religion, who may not have accepted him, who might have just thrown him in the river, also possibly. But he knew also through his wisdom that this man is the one who will love me because I am a seeker of truth. So this power of truth works not only that you know what is right and wrong, again I say, but that you just don't do something that is wrong. Now one may say, Mother, what is the source again of this wisdom? The source is Sri Ganesha. The source is Sri Ganesha, which is the giver of wisdom. Once Sri Ganesha is insulted and he disappears behind the clouds of ignorance, then people start doing things which are unwise. This happens with many things. Supposing these days in the democratic countries, they are not supposed to say anything about the morality, about how people should behave, what should be their relationships. They don't try to look after the society because they think looking after the society is not our job. It's a private affair. It's a private thing. As a result, people take freedom into their hands and start insulting Sri Ganesh. When Sri Ganesha is insulted, complete blockage takes place in a human being, I think. He becomes an idiot. He becomes a stupid fellow. He doesn't understand how to go further with wisdom. Without wisdom, whatever steps one takes is destructive. So this is the first quality of Sri Ganesh, that he gives us, bestows upon us wisdom. So we have to respect Sri Ganesha within us. It's very important, especially for all these democratic countries which are now going to dogs. Their families are destroyed because their lifestyle is so horrible. Their children are ruined. In every way, they are in a big jeopardy. This wisdom can be easily brought back if we awaken their Kundalini. If the Kundalini is awakened, this Ganesha can be awakened.
because without his help, Kundalini cannot be awakened. And if Sri Ganesha knows that Kundalini is to be awakened, he forgives everything, forgets everything, and comes to assist you to support the Kundalini's ascent. At every chakra, he is there to support you. Till you get realization, he is there to help you. In all these countries, the missing point is their wisdom. And that's why you find so much of destruction, so much of nonsense going on, and you can't understand why people are so stupid. The another power that Ganesha has is he generates innocence within us. We respect our innocence. We respect our chastity. We respect a lifestyle which is decent and decorous. In every scripture is written that we should dress up in a way that we are decent and decorous, and that our body should not in any way express a indecent feeling or indecent behavior on our part. This is the reason why in Sahaja Yoga we have to be particular about how we dress up. I think Sahaja Yogis have realized it, that our dress should be decent, should be dignified, and that we should in no way try to show our vulgarity. Because if innocence is the most important thing a human being should have, if that is the complete decoration of a human being, then one should look after one's own chastity and one's own morality. In some countries, of course, they think that chastity is only meant for women and not for men. But it's not true. That's what the Islamic people believe. It's very wrong. It is meant for both of them. Like a person who is trying to force the other side, like the men trying to force the women to be chaste, and themselves are not chaste, the women will not be chaste. They may appear, they may try to be out of fear, but if they get a chance, they will take to life which is wrong, because they see the other party, the men, trying to dominate them. Then they think, what's wrong? If they can do it, why not we do it? So the whole society has to take to very decent life and to a very, very decorous, dignified lifestyle. It's not only in dress, but even day-to-day life it is important. Otherwise, a kind of insecurity start working among men and women, and too much complications, too much complicated life starts. The third quality which I am saying today is that a person who is innocent should not fear, because God looks after innocent people. They are always protected. If anybody tries to harm the innocent, God protects them. And that's how you have seen many children who fall from high stories, they are saved, and so many things happen. But also we see many children are being killed by people who are extremely aggressive. Of course, that is very, very cruel and wrong to do, to kill the innocent children. But when these children are killed, actually nobody is killed, as you know very well. The whole world gets shaken up. Anything happens to children, the whole world gets shaken up. And then the whole world start protecting the innocent.
If some people, men are killed or something happens to them, nobody is so much bothered. But even one child is in difficulty, all the people combine together to save that child. It's so important. It's not the child, but the innocence of the child that generates that feeling that we have to save. That innocent little thing which is having a problem. That's why in the whole history you find wherever there have been description of children being killed or where innocence has been attacked, the whole society historically also has revolted against it. And this revolt comes from Sri Ganesha's power that he can definitely create a feeling of detest for people who try to be unkind to children. If you see in the newspaper also, they will show how the children are suffering. What is the problem of the children? What they suffered? It's a very, very touching thing to hurt the children. In Saj Yoga, we have now children who are born realized. And we understand their innocence. We try to keep them out of bounds from all these horrible things that are happening today in the world. And we are trying to look after them so that they grow up into children who are not only born realized, but who will save others from the dilemma of getting themselves ruined and by not respecting their innocence. This respect of innocence, once is developed through such happenings, through their own children, through their own relationships, then the whole nation can be saved. Another way is to worship Sri Ganesha, which comes from the Mother Earth, the principle of innocence. The Mother Earth is so innocent. See. Whether you are good or bad, she gives you fruits, she gives you trees, she looks after you. Whether you are telling lies or you are deceiving people, still she does it. Of course, up to a point. And after that, she may bring forth some sort of a calamity like an earthquake or something like that. Now the earthquake mostly is suspected always in the Los Angeles area, very much. And they practically every year there is a shake-up there. The reason is the media of cinema is in Los Angeles. And they are generating all these funny ideas about insulting the Sri Ganesha within us. This is the reason why all the time there is a complete danger for these people who are living in that area, who support that. Also, America seems to be quite in danger as far as the nature is concerned. The reason is from America, all these ideas ooze out and people accept them blindfolded. I don't know why they accept these ideas. These ideas have come to us, we can say Freud has brought it. Now Freud could not prosper in Germany. He was here, he was in Austria. He could not prosper here. People didn't listen to him. But when he went to America, he got all the support. And with that support, he prospered. He got that support because he opposed completely the idea of leading a chaste life. And he said, this is all absurd, this is all nonsensical, and one should not listen to all these things. And he started the whole theory on a very, very demeaning principles. And people accepted. Then same Germans, same Austrians, same Europeans accepted Freud blindfolded. Because somehow, when it comes from America, it becomes collective.
because as you know, America is the country of Sri Krishna, who is for the people, who is for collective. And that's how whatever comes from America becomes collective. And if it is poison, it spreads very fast and it really paralyzes the whole world. So now we have to be wise to see what is destroying us and what is destroying our inner being. For Saj Yogis, it is very important. Because if, say, there's a cloth or a sari which is blown off by the wind, even if you can hold it on one corner, you can hold it. And after some time, the whole thing can subside. And this is what has to happen actually to the world when Saj Yogis will hold the sari, we can call, or this universe with their wisdom and firm faith in Saj Yoga. Otherwise, they can be blown off also. If they are not rightly placed, if they are not grounded, if they are not fixed to their own enlightened faith of Saj Yoga, they can be blown off with this wind which is there to torture the whole world, to destroy the whole world. So the responsibility of Saj Yogis is very important, that their Ganesh principle should be all right. If it is not all right, then the whole of Saj Yoga movement can collapse. For ladies and for men, I have to make a humble request that they should try to put their Sri Ganesh in a very respectable position in their lifestyle. That should be the highest, the most important, and also every day to be remembered that we are very much blessed by Sri Ganesh to get our self-realization. There are so many qualities of Sri Ganesha which I have described. One of them is that he is a child. He is very humble. He is very playful. He is very interesting. And he is extremely humble. And despite his weight, he is very lightweight because he can sit on a small little mouse. He doesn't try to show off. He doesn't have his vahanas as great as Vishnu's or anything. His vahana is very simple. The simplest, or we can say the smallest creature which can really crawl is a mouse. And he uses this mouse. With this mouse, he expresses his own power, that he doesn't need any other vehicle. His vehicle is his simplicity. He moves, he penetrates, and he affects the lives of people through very, very simple, sweet methods. In Saj Yoga, we have to realize how do we impress others. For example, nobody will be impressed in Saj Yoga if you have a very great கவனம் தொடர்ந்து நம்முடைய சஹஸ்ராராவில் நாம் கண்களை மூடிக்கொள்வோம். ஸ்ரீ மாதாஜியிடம் மனதார கேட்போம், அன்னையே எங்களுடைய கணேச தத்துவத்தை நிலைநாட்டுங்கள். அன்னையே ஸ்ரீ கணேசரை போன்று எங்களுக்கும் ஞானத்தையும் கள்ளம் கவடமற்ற குழந்தை உள்ளத்தையும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நாங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்க எங்களுக்கு அருள் புரியுங்கள்.
எங்களுடைய கணேச தத்துவத்தை முழுவதுமாக எங்களுள் நிலைநாட்டுங்கள். கண்களை மிக மெதுவாக திறந்து காணொளியை பார்த்து கூட்டாக குண்டலினி உயர்த்தி கவசமிட்டுக் கொள்ளுவோம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten them. One. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. இப்பொழுது ஒரு 3 நிமிட ஒரு பாடல் கேட்டு நாங்கள் இன்று தியானத்தை முடிப்போம். ஸ்ரீ மாதாஜி இவ்வளவும் உரையாற்றிய பின்பு கதைப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஒரு 3 நிமிடம் பாடலை இசையோடு கேட்டு மகிழ்வோம். அதன் பின்பு உங்களுடைய அனுபவங்கள், கருத்துக்கள், கேள்விகளை நாங்கள் பார்க்கலாம். மற்றும் இந்த ஸ்ரீ மாதாஜியின் உரையை முழுமையாக கேட்க விரும்புபவர்கள் தயவு செய்து எங்களுக்கு அறிய தாருங்கள், நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். ஸோ இந்தியாவில் இருந்து இணைபவர்கள் உங்கள் குரூப்பில் போடுங்கள். ஸோ லலிதா மேம் உங்களுக்கு அனுப்பி வைப்பார். ஸ்ரீலங்காவில இருந்தும் நீங்கள் குரூப்பில் கேளுங்கள், நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். கருணை வடிவமே அருளின் உருவமே அருளின் உருவமே
இரண்டிதழ் கமலத்தில் குணங்கள் மலர்ந்திட அருள் புரிவாயம்மா. அருள் புரிவாயம்மா. ஆறாம் நிலையில் ஆறாம் நிலையில் மன்னிக்கும் பலத்தை தந்து மன்னிக்கும் பலத்தை தந்து அருள் புரிவாயம்மா. அருள் புரிவாயம்மா. ஆறாம் நிலையில் மன்னிக்கும் பலத்தை தந்து அருள் புரிவாயம்மா. ஆணவம் நீங்கிட ஞானம் விளங்கிட ஆணவம் நீங்கிட ஞானம் விளங்கிட அருள் புரிவாயம்மா. அருள் புரிவாயம்மா. அருள் புரிவாயம்மா. அருள் புரிவாயம்மா. எல்லோருக்கும் வணக்கம். மிக அருமையான பாடல். ஸோ உங்களுக்கு இந்த இசை, அந்த பாடும் திறன், இசை வளம் இருந்தால் இவ்வாறான பாடல்களை நீங்கள் மனப்பாடம் செய்து நீங்கள் பாடும் பொழுது அது இன்னும் மிகவும் உங்களுடைய சக்கரங்கள் தூய்மைப்படுவதற்கு மிகவும் உதவியாக இருக்கும். உங்களுடைய தாய் குண்டலினி தாய் மிகவும் மகிழ்ந்து உடனடியாக மேலெழும்பக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த இசை வளம் உள்ளவர்கள் நீங்கள் இவ்வாறான பாடல்களை நீங்கள் பயிற்சி செய்து கொள்ளலாம். ஸோ இப்போது நீங்கள் உங்களை அன்மியூட் பண்ணி உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய கேள்விகளை பகிர்ந்து கொள்வோம். உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மிகவும் எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. உங்களுக்கு மேலும் மேலும் நாங்கள் அந்த ஞானம், ஸ்ரீ கணேசர் சொன்னது போல் அந்த ஞானம் வளரவும், அந்த குழந்தைத்தன்மை, பயமின்மை அது வளர்வதற்கு ஸ்ரீ மாதாஜியின் அருள் உரைகள் மிகவும் பயனுள்ளவை. ஸோ அவற்றை நாங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி நாங்கள் மேலும் மேலும் உங்களுக்கு கொண்டு வரலாம். நீங்கள் தற்போது அன்மியூட் பண்ணி பேசலாம். உதயகுமார் சார் சொல்லுங்க.
ஹலோ ஹலோ சொல்லுங்க. நான் உதயகுமார் பேசுகிறேன். என்னென்னா மாதாஜி என்ற உரையில் கவனிச்சுன்னா அமெரிக்காவை கிருஷ்ணரின் நாடு என்று சொல்கிறா. அப்படி ஒவ்வொரு பிரதேசங்கள் ஒவ்வொரு கடவுள்களுக்கு அந்த மாதிரி பிரித்து அப்படி அந்த கடவுளோட ஆட்சியோட இருக்குதான்னு அறிய விரும்புகிறேன். உண்மைதான். அந்த பூமி தாய் இருக்கிறாதானே, அவருக்கும் 7 சக்கரங்களும் இருக்கிறது. மூலாதார சக்கரம் வந்து ஆஸ்திரேலியால நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த உருளு மலை என்ற ஒரு சென் நிறத்திலான பெரிய ஒரு மலை, அது தானாக தோன்றிய ஸ்ரீ கணேச சுயம்பு. நீங்கள் அதை ஒரு வடிவத்தில் ஒவ்வொரு திசையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த ஸ்ரீ கணேசர் என்ற அந்த உருவத்தை நாங்கள் காணலாம். ஸோ ஆஸ்திரேலியா வந்து மூலாதார சக்கரம். அதே போல் அமெரிக்கா வந்து விஷுதி சக்கரம், நமது தொண்டையில் இருக்கும் விஷுதி சக்கரம். ஸோ நிறைய ஸ்ரீ கிருஷ்ணாவின் குணாதிசயங்கள் அங்கிருந்து வெளிப்படுகிறது. அவ்வாறு ஒவ்வொரு சக்கரமும் பூமி மாதாவில் இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொரு சக்கரமாக வரும்போது அதை நாங்கள் சொல்லுகிறோம். ஏற்கனவே சிலது நாங்கள் சொல்லி இருக்கிறோம். மற்றது இருதய சக்கரம் வந்து லண்டன், அது இங்கிலாந்து இருதய சக்கரம். அது ஏனென்று சொன்னால் இருதயம் வந்து குருதியை எமது உடல் முழுக்க செலுத்துவது. அதே போல் இருதய சக்கரம் ஒரு நிலையில் அவர்கள் அங்கிருந்து எல்லா நாடுகளையும் சென்று ஆட்சி புரிந்தார்கள். அந்த குணாதிசயங்கள் அந்த நாடுகளுக்கு இருக்கிறது. ஆனால் சில நேரங்களில் அவர்கள் அதை பிழையான வழியில் அது நடைபெறுகிறது. அதுதான். ஆனால் அது இப்ப இந்த சாயோகா இதன் மூலம் சாயோகா வந்து ஒவ்வொருவரையும் தூய்மையாக்கும். அவ்வாறு ஒவ்வொருவரையும் தூய்மையாக்கும் பொழுது அந்த நிலைகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதுவே ஸ்ரீ மாதாஜியின் விஷன். ஓகே, நன்றி. சகசிராரம் இமயமலையா இருக்கணும் அப்படி? சகசிராரம் வந்து இமயமலை. மற்றது குண்டலினி சக்தியும் இந்தியாவிற்கு கீழ் இருக்கிறது. அதனால்தான் குண்டலினி அந்த ஞானம் அறிவு வந்து இந்தியா வந்து ஒரு ஆன்மீக பூமியாக இருக்கிறது. இந்த குண்டலினி சக்தி வந்து இந்தியாவுக்கு கீழே இருக்கிறது. சஹஸ்ராரம் வந்து இமயமலை. குண்டலினி மகாராஷ்டிரா. அது 8 சுயம்புஸ், இந்தியா, மகாராஷ்டிரா. அங்கு வந்து மகாராஷ்டிராவில வந்து 8 சுயம்பு கணேசர் இருக்கிறார்கள். அந்த அஷ்ட விநாயகர் என்று சொல்லி அது வந்து அந்த மகாராஷ்டிரா முழுவதும் ஒரு பிரதேசத்தை சுத்தி இருக்கிறது. அதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மிகவும் ஆச்சரியமான விடயம், ஸ்ரீ மாதாஜி பிறந்த அந்த வீடு சிந்துவாரா, அந்த வீட்டை சுற்றி அந்த 8 சுயம்பு லிங்கங்களும் அந்த சுயம்பு கணேசாவும் இருக்கிறது. ஸ்ரீ மாதாஜி இந்த வீடு அந்த அவருடைய வீடு நடுவில் இருக்கிறது. ஸோ ஸ்ரீ மாதாஜி சொன்னது போல் ஸ்ரீ கணேசர் வந்து தாய் குண்டலினியை எப்பொழுதும் பாதுகாப்பவர். நாங்கள் ஒரு முறை அந்த மேப்பை எடுத்து உங்களுக்கு காட்டுகிறோம். நன்றி. அது வந்து அமெரிக்கா அந்த கிருஷ்ண பூமி என்றதாலதான் அது அவ்வளவு அந்த செல்வம் கொளிக்கிற நாடு. அதே போல கம்யூனிகேஷன், அதாவது தகவல் தொடர்பில் மிகவும் மிகவும் அட்வான்ஸ், அதாவது வளர்ச்சி அடைந்த நாடு. இந்த விஷுதி சக்கரம் ஸ்ரீ கிருஷ்ணருடைய தன்மைகளை, அவருடைய குணாதிசயங்களை பிரதிபலிக்கிற நாடு.
அதாவது அந்த ஸ்ரீ மாதாஜி அந்த பேச்சுல சொல்ற அமெரிக்கா செய்யறது, அமெரிக்காவில் பரவுறது எல்லா இடமும் மிகவும் வேகமாக பரவிவிடும். கலாச்சாரம் என்றால் என்னவா இருந்தால். ஸோ நாங்கள் இங்கே இருந்து இப்ப அமெரிக்காவில இருந்து சாய் யோகாவை இலங்கைக்கு கொண்டு வரோம். ஸோ இலங்கையில் அது நன்றாக பரவ வேண்டும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. மதனா தீதி, லலிதா தீதி, நீங்க ஃபேஸ்புக் வழியாக திஷாந்தி நன்றி அப்படின்றார். சரஸ்வதி சொல்லியிருக்கிறார், மாதாஜியின் அருளுரை மிகவும் அருமையாக இருந்தது, அருமையான பாடல், மெய்சிலிருக்க வைக்கிறது. இன்றைய தியானம் மிகவும் அருமையாக இருந்தது, நன்றி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி, வணக்கம் அப்படின்னு. வணக்கம் சரஸ்வதி. இதுல சந்திரா கிருஷ்ணன் அப்படின்னு ஒருவர் இணைந்திருக்கிற, யார் நீங்க? சந்திரா கிருஷ்ணன் லலிதா தீதி, நீங்க தெரியுமா உங்களுக்கு? யாரு சந்திர கிருஷ்ணன்? எனக்கு தெரியாது, யாரும் தெரியல, யாரும் தெரியல எனக்கு. அவங்க மைக் இல்ல ஆனா இல்ல மைக் ஆடியோ கனெக்ட் பண்ணி அவங்க ஒண்ணுமே கேட்டிருக்க முடியாது. ஆமா, யாரு பேசுறா? அப்படி மகாராஷ்டிராவை பத்தி இன்னொன்னு கூட சொல்ல விரும்புறேன் நானு. சொல்லுங்க தீதி. மகாராஷ்டிரால வந்து குண்டலினியோட இடமே மகாராஷ்டிரா தான். அந்த சாடேன்னு சொல்ற அந்த 3.5 இதுவும் மகாலட்சுமி, மாகாளி, மா சரஸ்வதி இடங்களும் அங்கதான் இருக்கு, மகாராஷ்டிரால தான் இருக்கு. மாகாளியை விட துல்ஜாப்பூர்ங்கிற இடத்துல மாகாளி, அங்கதான் வந்து மாகாளி வந்து சத்ரபதி சிவாஜிக்கு, பவானி தான் மகாகாளி, சத்ரபதி சிவாஜிக்கு வாழ் கொடுத்தது. அதுக்கப்புறம் மா சரஸ்வதி வந்து இதுல வனியில இதுல கடாவரி துல்ஜாப்பூர் பவானி, மா சரஸ்வதி வந்து கடாவரின்னு சொல்லிட்டு கடா. அதுக்கப்புறம் மகாலட்சுமி கோலாப்பூர்ல, அதுக்கப்புறம் குண்டலினி வந்து அந்த சப்தஸ்ருங்கியில வந்து வனிங்கிற இடத்துல, நாசிக் பக்கத்துல. அதுக்கப்புறம் அதனால அது 3 இதுவும் வந்து மகாராஷ்டிரால இருக்கு. குண்டலினியோட இடமே மகாராஷ்டிரால நாசிக் பக்கத்துல அந்த சப்தஸ்ருங்கியில இருக்கு. அப்புறம் ஏகாதச ருத்ராசும் இருக்கு, அதுவும் அங்கதான் இருக்கு. ஏகாதச ருத்ராவும் இது பக்கத்துல சத்தாரா பக்கத்துல. ஆமா. அதுக்கப்புறம் இந்த அஷ்ட விநாயகம் வந்து இதுல வந்து மாதாஜியோட இடம் பிரதிஷ்டான சுத்தி அந்த இடத்துல இருக்கு எல்லாம். மாதாஜி பிறந்த இடம் சிந்த்வாடா வந்து மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் பார்டர். ஆனா மாதாஜி வீடு நிவாசம் பண்ணின இடம் வந்து பிரதிஷ்டான். அங்கேருந்துதான் இப்ப வந்து உலகத்துக்கு பூரா சர்ஜயோகா வந்து லட்சக்கணக்கில் இப்ப புதுசா இந்த கொரோனா டைம்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்க டெய்லி அந்த இது பண்றாங்க, பிரச்சாரம் பண்ணி நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் பண்றாங்க. அந்த மாதாஜியோட இடத்தை சுற்றி, மாதாஜியோட வீடை சுத்தி இருக்கிற அந்த பிரதிஷ்டான் பூனையை சுத்தி தான் அந்த அஷ்ட விநாயகரும் இருக்காங்க. அதனால அந்த அஷ்டவிநாயகர் கோயிலும் அந்த பிரதிஷ்டானை சுத்தி, அந்த பூனாவை சுத்தியே தான் எல்லா இடமும் இருக்கு. அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி அந்த இதெல்லாமும் அங்கதான் இருக்கு. வாட் இஸ் தட்? அந்த ஏகாதசி ருத்ரா எல்லாமும் அங்கதான் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து ராமரும் சீத்தையும் வந்து, கொஞ்சம் சத்தமிடாத, நாம் இதுல இருக்கு, ராமரும் சீத்தையும் வந்து நாசிக்ல வந்து அந்த சூர்பனகையோட மூக்கு அறுத்த இடம்ல, அதனாலதான் நாசிக்னு பேரு. நாசினாக்கா மூக்கு, நமக்கு தெரியும் தமிழ்ல மூக்கு. நாசியை கட் பண்ணின இடம் எல்லாம் வந்து அந்த பஞ்சவடியில வந்து நாசிக் பக்கத்துல உள்ள இடம் அதெல்லாமும். அதனால ராமரும் சீத்தையும் வந்து தன்னுடைய பேர் ஃபுட்னால, வெறுங்காலால நிறைய நடந்த இடம். அதனால சைத்தன்யம் பூரா நிரம்பிய இடம் மகாராஷ்டிரா. அதனாலதான் அதுக்கு பேரு மகாராஷ்டிரா. மகானா பெரிய பெரிய இடம். இந்தியால உள்ள அத்தனை மாநிலங்கள்லயும் நான் நிஜமாவே நினைக்கிறேன், இந்த மாதாஜி வந்து மகாராஷ்டிராவுக்கு கொண்டு வந்ததே இத
எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த நாலேஜும் இல்லாட்டா நாங்கெல்லாம் தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்தது மதுரையில. எங்களை இங்க மகாராஷ்டிரால கொண்டு வந்து இந்த சைத்தன்யத்தை எல்லாம் புரிய வைக்கிறதுக்காக தான் நம்மளுக்கு வந்து கல்யாணம் மகாராஷ்டிரால ஆச்சுன்னு நான் நினைச்சுக்குவேன். ரொம்ப பாக்கியம் மகாராஷ்டிரால வந்து இருக்கிறது. ஏன்னா மகாராஷ்டிரா மக்களும் வந்து ரொம்ப எளிமையான மக்கள், ரொம்ப ஆத்ம ஞானம் உள்ளவர்கள். அதனாலதான் மகாராஷ்டிரா அவ்வளவு உயர்ந்தது. ஏன்னா நம்மளுடைய மரம் வந்து எப்படி மரத்துக்கு வந்து வேர் முக்கியமோ அது மாதிரி நம்மளுக்கு வந்து மூலாதாரம் முக்கியம். மூலாதாரம் முக்கியமா இருக்கிறது வந்து மகாராஷ்டிரால விநாயகரும் இருக்காரு. அப்புறம் உங்களுக்கு தெரியும் மும்பையிலயும் மகாலட்சுமி சரஸ்வதி மகாகாளி கோயில் இருக்கு. அது எல்லாமே இந்த விசேஷங்கள் அமைந்த இடம். நிறைய செயின்ட், நிறைய சந்துக்கள், சாதுக்கள், நிறைய அறிஞ்சவர்கள்லாம் நிறைய பேர் இங்க மகாராஷ்டிரால ஜனனம் எடுத்து இது பண்ணது. அதனால மகாராஷ்டிரா அதனாலதான் அது வந்து அதே மாதிரி ஆரம்பம் வந்து நம்மளுடைய சூஷ்ம சரீரத்தோட ஆரம்பமான மூலாதார சக்கரமும் இந்தியாலதான் இருக்கு. எண்டு சஹஸ்ராரம் அதுவும் இதுலதான் ஹிமாலய பிரதேச இதுல இருக்கு பிரதேசத்துல. அதனால ஹிமாச்சல் பிரதேசம் இமாலயத்துல அது முழுக்க நம்மளோட பாரதம். அதனாலதான் வந்து ஒரு புண்ணிய பூமியா, ஒரு யோக பூமியா அத இது பண்றோம். நீங்க இப்ப இந்தியா பாத்தீங்கன்னா அந்த முக்கோண வடிவமான ஒரு புனித எலும்பு மாதிரி இருக்கு. மற்றது ஒன் மினிட், நான் ஒன்று சொல்ல வேண்டும். இலங்கையும் ஸ்ரீராமரும் சீத்தையும் ஸ்ரீ ஹனுமான் இருந்த இடம். வந்து 6 மூலை, மட்டக்களப்பில் இருக்கும் வந்து 6 மூலை இந்த யுத்தம் நடந்த பின்பு, ராவணனை கொன்ற பின்பு ஸ்ரீராமர் தனது படைகளோடு வந்து ஆறிய மூலை தான் வந்தாறு மூலை. நான் மட்டக்களப்பில் இந்த யூனிவர்சிட்டியில வேலை செய்யும் போது அந்த இடத்தில் இருந்தேன். அந்த இடத்துல ஒரு காளி கோயில் ஒன்றுக்கு போனேன். அந்த கோயில் என்னை அறியாமலே ஒரு சின்ன கோயில். அந்த நேரம் நான் சாயோகாவிலும் இருக்கவில்லை. ஆனால் என்னை அறியாமலே அந்த புனித தன்மையை உணர்ந்தேன். இப்பதான் அதுக்கு பிறகுதான் அந்த வந்தாறு மூலை இந்த விளக்கம் அதுகள் எல்லாம் தெரிய வந்தது சாயோகாக்கு வந்த பிறகு. அதே மாதிரி ஸ்ரீராமர் யாழ்ப்பாணத்தில் படைகளுக்கு நீர் வேண்டும் என்று அம்பால் எய்து உருவாக்கிய ஊற்று கிணறு, அது ஒரு கேணி மாதிரி இருக்கிறது. அந்த கேணி இப்பவும் நீர் வத்தாமல் வந்து கொண்டிருக்கிறது. மற்றது எவ்வளவோ அந்த சுழியோட சுழியோட தெரிந்தவர்கள் அந்த கிணற்றுக்குள் இறங்கி அடியை காண முடியவில்லை. அவ்வளவு அப்படி ஒரு கிணறும் இருக்கிறது. சோ இந்த மகிமை, இலங்கையில் இருக்கிற மகிமைகளை எல்லாம் சாயோகிஸ் தான் நாங்கள் கொண்டு வர வேண்டும். நிலாவரை கிணறாகும். இந்த நிலாவரை கிணறு நீர்வேலியில் இருக்கிறது. ஓகே தீதி சொல்லுங்க நீங்க. இல்ல மதனா சொன்னது எல்லாம் சொன்னாங்க இல்லையா, அதுல ஒன்மோர் எனக்கு ஆட் பண்ணலாம். இந்த வனி சொன்னால வனி, நான் உங்களுக்கு அன்னைக்கு அதோட இது அனுப்பி, அது வந்து ஃபுல் தேவியோட ஃபார்ம்ல மதர் எர்த்ல இருந்தே வந்திருக்கு அந்த கோவில். அதாவது இந்த நாசிக்ங்கிற இடம் இருக்கு மகாராஷ்டிரால. அந்த இடத்துல பஸ்ல போய் ஒரு மலை இருக்கு, அந்த மலை மேல ஒரு மலை, அந்த யுத்தம் உச்சியில இருக்கா தேவி. நாங்கெல்லாம் எவ்ரி இயர் இந்த ஆதிசக்தி பூஜை போது போவோம் அங்க. ஸோ அந்த படி இருக்கு இல்லையா, ஒரு 500 படியாவது இருக்கும். இந்த முட்டங்கால் வரைக்கும் தூக்கி தூக்கி வைக்கணும். ஆனா டயர்டே ஆமாட்டல அந்த 500 படி இருந்தாலும். அந்த பக்தியோட போகும். அந்த மலைக்கு பேர் என்ன? வனி. வனிதான். சப்தசிங்கி. இந்த ஃபுல் இடத்துக்கு வனிதான் பேரு. நம்ம போகும்போது உங்களுக்கு தெரியும், அங்க வனியில மலை மேல ஏறினதுக்கு அப்புறமா சப்தசிங்கினா மாதா சொன்னா என்னோட சுயம்பு சொல்லியிருக்காங்க. மாதா சொல்லியிருக்காங்க அது என்னோட சுயம்பு, 7 சக்கரத்தோடு தேவி. அது அங்க அங்க அத்தனை வேகம் போக முடியாது. யாருக்கு லக் இருக்கோ அவதான் அங்க எல்லாம் போக முடியும். ஆக்சுவலி ஆசீர்வாதம். நாசிக்ல இருந்து கிட்டவா? ஆமா. ஆனா சைஜோகிஸ் எல்லாருமே போயிருக்காங்க.
நாசிக்ல இருந்து ரொம்ப கிட்டக்க. நாசிக்ல இருந்து அரை மணி நேரம் தான் அது. ஆகும் 1 ஹவராவது இல்ல ஆகும் பஸ்ல. 45 மினிட்ஸ் தான் ஆகும். இல்ல மேல ஏறதுக்கு ஆயிடுறது அந்த ஏரியாக்கு போறதுக்கு. நான் வந்து ஒரு மிராக்கிள் ஆச்சு. மேல பஸ் கடைசி வரைக்கும் போகும். இல்ல கடைசி வரைக்கும் போறது இல்ல. அதுக்கப்புறமா நீ ட்ரெயின் இருக்கு மேல போறதுக்கு. முன்னாடி எல்லாம் நாங்க நடந்து போவோம் ஸ்ரீதர் சார். ஆனா அப்புறமா நான் வந்து சொன்னேன், எனக்கு இப்போ ஏஜ் ஆகுது, என்னால ஏற முடியாது. ஆனா எனக்கு எப்பவும் உங்களை வந்து பாக்கணும்னு வேண்டிட்டு, இங்க ஏதாவது இந்த பழனில எல்லாம் விஞ்சு வச்சிருப்பா தெரியுமா, அது மாதிரி இங்க ஏதாவது பண்ணுங்க ஸ்ரீ மாதாஜி, ரொம்ப ப்ரே பண்ணி பந்தர்லாம் போட்டேன். இனிமேலாம் ஏற முடியாது. இல்லையே, இப்ப நாங்க 2 தடவை போனோம். 2 தடவையும் கடைசி இது ரோடே பட்டாச்சு. இல்ல கேளுங்க, நான் சொல்லியே முடிக்கல. அதுக்கப்புறம் ப்ரே பண்ணிட்டு வந்தேன் இல்லையா, அப்புறம் 2 இயர்ஸ்ல அவ வந்து ட்ரெயின் மாதிரி வச்சிருக்கா. 80 rupees வாங்கிக்கிறா அப் அண்ட் டவுன், போயிட்டு வரத்துக்கு ரிட்டர்ன் டிக்கெட். அண்ட் அது 5 நிமிஷத்துல மேல போயிடுறது. 5 நிமிஷத்துல. நான் இப்ப போயிட்டு வந்தேன் லாஸ்ட் டிசம்பர்ல, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. we were 55 yogis from all over the countryல இருந்து வந்திருந்தாங்க. நாங்க மகாராஷ்டிரா டூர் பண்ணினோம். அப்ப அங்க ஃபர்ஸ்ட் அங்கதான் கூட்டின்னு போனாங்க. அங்கேயும் அப்புறம் சீத்தையும் ராமர் இருந்த ஒரு குகை மாதிரி ஒரு சின்ன இடம் இருக்கு. நம்ம ரொம்ப நுழைஞ்சு போனோம். அது கொஞ்சம் பருமனா இருக்கிறவா போக முடியாதுங்க. அது மாதிரி ரொம்ப நேரம் இங்கெல்லாம் போயிட்டு வந்தோம். பட் என்ன கிளென்லினஸ் இல்லை, கிளீனா வச்சுக்கணும். அவ ரொம்ப ஏழ்மை. அங்க மகாராஷ்டிரன்ஸ் எல்லாம் நல்லவாள்லாம் ரொம்ப ஏழையா இருக்கா. இந்த பணக்காரெல்லாம் திமிரி பிடிச்சு நாடி எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்பட்டு. இப்ப கூட அங்க ரொம்ப கான்ட்ரவர்சிஸ் நடந்துட்டு இருக்கு பாம்பேல. அதெல்லாம் செட்டில் பண்ண ஸ்ரீ மாதாஜி சொல்லியிருக்கா. மாதாஜி எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணுவேன். இட் இஸ் பீயிங் எக்ஸ்போஸ்ட் நவ். மெனி பீப்புள் ஆர் எக்ஸ்போஸ். போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப நடக்கிறது நியூஸ்ல. அது இருக்கு. அப்புறம் வந்து இந்த அஷ்டவிநாயக்ல வந்து ஸ்ரீ மாதாஜியோட ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன். நான் ஒரு மராட்டி ஸ்பீச் கேட்டேன். அப்ப சொன்னா, இந்த போஸ்டேட் கிளாண்ட்ல கேன்சர் வருது இல்லையா, மோஸ்ட்லி ஜென்ஸுக்கு தான் வரும்னு சொன்னா. அதுல அந்த கேன்சர் வருவா வந்து என்னோட போட்டோ ரொம்ப பவர்ஃபுல். என்னோட போட்டோ பவர்ஃபுல்லா இருந்தாலும் அந்த ஒரு கோவில் இருக்கு அஷ்டவிநாயக்ல, ஒரு கோவில். இது என்னது மாதிரினா மறந்துட்டேன். 8 உண்டு. ஸோ அந்த கோவிலுக்கு போனாதான் கியூர் ஆகுமா. அங்க உட்காந்து அத்தர்வசேஷன் சொல்லுங்க. எம்ல ஆரம்பிக்கும். மாகையா மா ரொம்ப நல்ல பேர் சொல்றேன், ஞாபகம் வரும்போது சொல்றேன். அந்த கோவில கூட்டின்னு போனா எங்களை இந்த டைம் இந்த மகாராஷ்டிரா டூர்ல. அங்கேயே உட்காந்து நாங்க 55 பேரும் அத்தர்வசேஷன் சொல்லி அவ எங்களுக்கு தனி ரூம் கொடுத்தா ப்ரேயர் பண்ணறதுக்காக. என்னது யூல தொடங்க நினைக்கிறேன். ரொம்ப பவர்ஃபுல். அப்புறம் வந்து எங்க கூட்டின்னு பண்ண தெரியுமா, சந்த் ராம்தாஸோட சமாதி இருக்கு மேல. அது 300 ஸ்டெப்ஸ். நான் நினைச்சேன் நான் ஏற மாட்டேன்னா, ஃபாஸ்டா நான் தான் முதல்ல இருந்தேன். அவ்வளவு சக்தி கொடுத்தாங்க தெரியல. தோல்சி மாத்தே தேங்க்யூ சோ மச். நிறைய பேருக்கு ஏற முடியல. ஆனா நல்லா இருக்கு அந்த படி, இப்படி பிளாட்டா இருக்கு, தெரியறது இல்ல படி. ஆனா சப்தசிங்கில முழங்கால் அப்படி தூக்கி தூக்கி வைக்கணும், அது மாதிரி இருக்கு. பட் ஆனாலும் சக்தி கொடுத்துடுறாங்க போகும்போது தேவி. யாருமே டயர்டா இருது இல்லை அங்க. அப்புறம் வேற அதெல்லாம் தான் நான் வந்து இதுவும் பார்த்தேன். அந்த இவர் இருக்காரு, அதெல்லாம் நம்ம அந்த கிருஷ்ணா நதியில எல்லாம் குளிப்போமே, அது அந்த இடத்துக்கு பிரம்மபுரிக்கு கூட்டின்னு போயிருந்தாங்க. அப்புறம் ராகுரி ஏகதச ருத்ராக்கு கூட்டின்னு போனாங்க. பெரிய ஆசிரம் இருக்கு. ஏகதச ருத்ரா வந்து இருக்கிற இடத்தோட பேரு வந்து ஓரட்காவ்னு பேரு. ஓரட்காவ்னா அங்க வந்து இந்த ராட்சசன் ராகுவை வந்து தேவி கொன்ன இடம், அது வதம் பண்ண இடம். சோ அந்த பர்டிகுலர் பிளேஸ்லயே ஸ்ரீ மாதாஜியோட ஆசிரம் இருக்கு. அதுவும் அங்க பக்கத்துலயே ஷீரடி. இந்த ராகுரியில இருந்து நம்ம பக்கத்துலயே ஒரு 1 hour டிராவல் பண்ணா ஷீரடி சாய்பாபா ஒரிஜினல் அவரோட சமாதி. ஜெய்ஸ்ரீ மாதாஜி. ஜெய்ஸ்ரீ மாதாஜி. சொல்லுங்க மதி. இன்னைக்கு தியானம் நல்ல வைப்ரேஷன் நல்லா இருந்தது. நீங்க எல்லாருமே வந்து எல்லாம் பேசிட்டு இருக்கிறத வந்து கேட்டுட்டு இருந்தேன். எல்லா பக்கமுமே எங்களை கூட்டிட்டு போய் காமிச்ச மாதிரியே ஒரு ஃபீல்ட்ல உட்காந்து கேட்டுட்டே இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் நாங்க கேட்காத ஒரு இது பார்த்த மாதிரி, அது எல்லா ஃபீலிங்கும் நீங்க சொல்றது நாங்களே பார்த்த மாதிரி பேசிட்டு இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் இன்னொன்னு கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னோட பொண்ணுக்கு வந்து இந்த ஆத்ம விழிப்புணர்வு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக
பாப்பா உட்கார்ந்துட்டு இருக்காப்ல, அதான் உங்ககிட்ட சொல்லுவோம். இன்னைக்கு ஆக்சுவலி டைம் எடுத்து நாங்க சண்டே இல்ல கொடுக்கலாம், ஃப்ரைடே. இது இண்டையே கொடுக்கலாம், சின்ன பிள்ளை தானே, சரி, okay. டக்கண்டு கொடுக்கலாம். மதனா Okay, தீதி சரி. கொடுங்களேன் இன்றைக்கு. மதனா தீதி எங்க வீட்டு பாப்பா ரொம்ப சத்தம் போடுது. எங்க வீட்டு பாப்பா ரொம்ப சீக்கிரம் எந்திருந்துருது. அதை இவ்வளவு நேரம் மேனேஜ் பண்ணிட்டோம். இல்ல அப்படின்னா வந்து எப்போ கொடுப்பீங்களோ அப்ப கொடுங்க, ஒண்ணும் இல்ல. லலிதா ஆ, கொடுக்கலாம். சரி, நான் கொடுக்குறேன், நோ ப்ராப்ளம். இன்னைக்கு அதான் பாப்பா இன்னைக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்றது வந்து இன்னைக்கு என்னோட டாட்டர் ஏத்துன்னு இருக்கா. அது நான் அங்கே உட்காந்துருக்கேன். ஓகே. நான் இப்ப அவரது கராஜ் போயிருக்காரு குழந்தையாக. மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் மியூட். இப்ப நீங்க குடுக்கறனா கொடுங்க மதனா, உங்களால முடியும்னா கொடுங்க, உங்களுக்கு சான்ஸே கிடைக்கிறது இல்ல. மதனா சந்திரா கிருஷ்ணன், நீங்க இன்றைக்கு புதுசா ஆடியோ மணி இல்ல லலிதா, நீங்க கொடுங்க. மணி 8 ஆச்சு, எனக்கு அது சீரியல் பண்ணணும் இப்ப. ஓகே, நீங்க கொடுங்க. சோ ஓகே. சோ மதி மேம், நீங்க வீடியோ போடலுமா இல்லது? இல்ல நீங்க வந்து சொன்னாலே பாப்பா. சரி, அப்ப சரி லலிதா தீதி கொடுங்க. ஆனா அந்த பிக்சர்ஸ் போடலாம் இல்லையா, இந்த கை வச்சுக்கிற அந்த டிஃபரெண்ட் ஒரு 9 ஸ்டெப்போட பிக்சர் இருக்கு. பாப்பாக்கு எவ்வளவு வயசு? எவ்வளவு பெரிய பொண்ணு? 11th படிக்கிறா. 11th படிக்கிற பொண்ணா? அப்பனா வீடியோ இது காட்டலாமே. வீடியோ சின்ன பாப்பா குழந்தை. இல்ல 11th படிக்க பொண்ணு, பெரிய பொண்ணு தான். அப்ப சரி, அப்ப வீடியோ எல்லாம் போடலாமே. சரிப்பா. வீடியோ போடுவோம். அப்ப அவளுக்கு கொஞ்சமா தெரியும்ல குண்டலினி பத்தி எல்லாம். தெரியும் மேம், சொல்லுங்க. தெரியும் இல்லையா? நீ வந்து 2 கையும் திறந்து வச்சுக்குமா. பேர் என்ன சொன்னா மறந்துட்டேன் அவளோட பேரு. மதுபாலா. மது. எம்எல்ஏ தொடர்ந்து. நீ 2 கையும் ஓப்பனா வச்சு கீழே தானே உட்காந்துருக்கல, சேர்ல இருக்கியா? சேர்ல தான் உட்காந்து. அப்படியா? சேர்ல இருந்து கீழே உட்கார முடியும்னா உட்காரு, இல்லைன்னா சேர்ல உட்காந்துன்னா 2 காலம் செப்பரேட்டா வச்சுக்கோ. கை 2 ஓப்பனா வச்சுக்கோ. இப்ப இந்த படத்துல போட்டிருக்கு இல்லையா, அதை பாத்துக்கோ. எப்படி கை ஃபர்ஸ்ட் கை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து உன்னோட வலது கைய